ட்ரம்பை கொல்ல ஈரான் சதித்திட்டம், இஸ்ரேல் கொடுத்த அதிர்ச்சி ரிப்போர்ட். கமேனியின் படுகொலைக்கு பழி தீர்க்கப்படும் உறுதியாக சொன்ன ஐஆர்ஜிசி ராணுவ தளபதி. அழிவை நோக்கி செல்லும் அமெரிக்கா, மூன்றாம் உலக போர் கன்ஃபார்ம். நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மத்திய கிழக்கு பகுதியில் என்னத்தான் நடக்கும்? இதுக்கு முன்னாடி போர் ஒப்பந்தம் சொன்ன அவங்களே போரை மீறி, இதுக்கு முன்னாடி போர் ஒப்பந்தம் சொன்ன அவங்களே ஒப்பந்தத்தை மீறி மீண்டும் தாக்குதல் ஆரம்பிச்சு. இதுக்கிடையில இந்த போரை பத்தி 3 முக்கிய தகவல் வெளிவந்திருக்கு. அதுல முதல் தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போரை ஸ்டாப் பண்ணணும், அதுக்கு ஈரானே அடிப்பணிஞ்சு வந்திருக்காங்க எங்க கிட்ட. அதாவது ஈரானோட முக்கிய தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போர் இதுக்கப்புறம் நீடிக்க வேண்டாம், இந்த போரை இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட ரெக்வஸ்டா கேட்டிருக்காங்க அப்படின்னு அமெரிக்காவோட வெள்ளை மாளிகை சொல்லியிருக்காங்க. ஆனா ஈரான் தரப்புல இருந்து இது அவங்க ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்டா இல்லவே இல்லை, ஆனா மறுக்கும் இல்லை. ஆனா இப்ப வெள்ளை மாளிகை சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எங்களோட தாக்குதலை ஈரான் தாக்கு பிடிக்க முடியல, அதனால இப்ப அவங்களே அடிப்பணிஞ்சு போர் நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. இப்ப நாங்க யோசிச்சு இருக்கோம், இதுக்கு முன்னாடி நாங்க போர் ஒப்பந்தம் போட்டோம், அதை நாங்க மீறணும், காரணம் அவங்க மீறினதுனால இப்ப அவங்களே முன்னாடி போரை ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னதுனால இப்ப நாங்க இதை பத்தி யோசிக்க போறோம் அப்படின்னு வெள்ளை மாளிகை ஒரு தகவல் வந்திருக்கு. ரெண்டாவது தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் சைடு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஒப்பந்தத்தை நாங்க மீறிட்டோம் நீங்க சொல்றீங்க, அதை நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஹார்முஸ் வழியா போன கப்பல் தாக்குதல் பண்ணோம் நீங்க சொன்னீங்க, ஆனா அது அங்க இப்ப வரைக்கும் நாங்க ஏத்துக்கவே மாட்டோம், நாங்க தாக்குதல் பண்ணல. ஆனா அதையும் மீறி அமெரிக்காவும் வளைகுடா நாடுகளும் சேர்ந்து எங்க மேல தாக்குதல் பண்ணி இதுல எங்க சைடுல இருந்து 80 பேர் உயிரிழந்தாங்க, 100க்கும் மேற்பட்ட காயம் அடைஞ்சாங்க. இதுக்கு தக்க பதிலீடு நாங்க கொடுக்கலாம் தான் இருந்தோம். ஆனா இப்போ நாங்க யோசிக்கிறோம், இதுக்கு பதிலா நஷ்ட ஈடா அமெரிக்கா சைடுல இருந்து எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு ஈரான் சைடுல இருந்து சொல்லியிருக்காங்க. சரி, இந்த 2 தகவலும் விடுங்க. மூணாவது ஒரு தகவலுக்கு என்னன்னா, ட்ரம்போட உயிருக்கு விலை பேசப்பட்டிருக்கு அப்படின்னு. இதுக்கு ட்ரம்ப் அவர்கள் ஒரு பயங்கரமா ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்தே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த ஒரு பார்வை மாறி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் என்ற ஒரு பார்வை தான் நீடிச்சு வந்திருந்தது. போர் ஒப்பந்தம் பண்ண போது கூட இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு கூட வரவே இல்லை, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் மட்டும் தான் கலந்துகிட்டாங்களே. இப்படி இருக்க அயதுல்லா காமனி அவரோட இறுதி சடங்குல கூட ஒரு புகழ்பெற்ற கவிஞரும் அங்க இருக்க மக்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் அவர்களை கொல்லணும், ட்ரம்ப் அவர்களை கொன்னா மட்டும்தான் அயதுல்லா காமனி அவர்களோட ஆன்மா சாந்தி அடையும், அவரோட இறப்புக்கு தக்க பதிலடி நம்ப கொடுக்கணும் அப்படின்னு மக்களும் சரி அங்க இருந்த கவிஞர்களையும் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா உடனே ஈரான் கவர்மெண்ட் அதனால நாங்க அபிஷியலா அதை அறிவிக்கல, அங்க இருக்க மக்கள் துக்கத்திலும் ஒரு ஆதங்கத்திலும் பேசினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கு அயதுல்லா காமனி அவர்கள் இறுதிச் சடங்கு நடக்கும் போதே ஈரான் மேல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தாக்குதல் பண்ணாரு, இதில் நிறைய பேர் உயிரும் இழந்தாங்க. இப்படி இருக்க இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஓபன் டாக்க. என்னன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை கொல்ல முயற்சி நடந்துகிட்டு இருக்கு, இது சரியானா ஈரானோ ஐஆர்ஜிசியோட தலைமை தளபதி தான். எதுக்கு அப்படின்னு பார்த்தா, ட்ரம்ப் அவர்களை கொன்னுட்டா இந்த உலகமே ஈரானுக்கு சொந்தமாயிரும்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் அவங்க இப்படி சதித்திட்ட தீட்டுறாங்க அப்படின்னு இஸ்ரேலோட உளவுத்துறை மொசாட் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நெதன்யாகு அவர்கள் ட்ரம்ப் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் மேல கை வச்சாலோ இல்ல எனக்கு ஏதாவது உயிசம் ஏற்பட்டால் அடுத்த நொடி ஈரான் நாடே இருக்காது, அங்க புல் பூண்டு கூட முளைக்காத அளவுக்கு நாங்க பண்ணிடுவோம். இன்னும் சொல்ல போனா எங்க ராணுவ அதிகாரிகள்ட்ட நாங்க சொல்லியிருக்கோம், எனக்கு எது ஆனாலும் ஈரான் அடுத்த கணம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் பகிரங்கமா ஒரு தகவல் வெளியே கொடுத்திருக்காரு. இதை பார்த்து உலக நாடு ரொம்ப அச்சுறுத்தல் இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு முன்னாடியும் ட்ரம்ப் அவர்கள் கொலை முயற்சி நடந்திருக்கு பல வாட்டி. ஆனா முக்கியமா சொல்ல போனா அவர் அதிபர் வேட்பாளர் நிற்கும் போது பிரச்சாரத்துக்கு போகும்போதும் யாருனே தெரியாத ஒரு நபர் சுட்டிருக்கான், அதுல கூட அவரோட காது கூட அடிபட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவர் அதிபர் ஆன பிறகு ஈரான் இஸ்ரேல் போர் ஆரம்பிச்ச பிறகு ஒரு ஹோட்டல்ல அங்க இருக்க ஊடகங்களுக்கு ஒரு பாட்டி கொடுக்கும் போதும் இதே மாதிரி தான் யாருனே தெரியாத ஒரு நபர் தாக்குதல் பண்ணாரு. அமெரிக்க அதிபர் மரணம் அடையணும் என்று சொல்லி அந்த நாட்டு மக்களே பல பேர் சதி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது இப்போ அபிஷியலா ஒரு நாட்டோட பிரதமர் இந்த அதிபருக்கு இந்த நாட்டால பிரச்சனை இருக்கு, இந்த நாட்டால கொலை முயற்சி நடக்க போகுது அப்படின்னு சொன்ன விஷயம் உலக மத்தியில பரபரப்பா பார்க்கப்படுது. இதை பார்த்த பிறகு 3ஆம் உலக போர் கூட ஆரம்பிக்குமோ? ஏன்னா அயதுல்லா காமனி அவர்களை மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தையே கொன்னது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல். இதுக்கு பழி தீர்த்தே ஆகும் அப்படின்னு ஈரானுக்கு தளபதி அவர்களே சொல்லியிருக்காரு. அப்ப இதை பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு கோவத்துல சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது.
ரொம்ப ஆராய்ந்து தான் பார்க்கணுமே. அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஈரானோட போர் எப்போ வந்து உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி 8ஆம் தேதி தான். ஏன்னா ஈரான் அவர்களுக்கு அமைதியா இருக்கும்போதே அமெரிக்கா தான் தாக்குதல் பண்ணாங்க அப்படின்னு ஈரான் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடைப்பட 2 டைம் 7, 8க்கு அப்புறம் 10, 11 வந்து எந்த ஒரு போரும் நடக்கல. ஆனா ஈரான் மேல மட்டும் அமெரிக்கா தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இது அமெரிக்கா மறுத்திருக்காங்க. நாங்க இந்த வாட்டி ஈரானை அடிக்கவே இல்ல. யார் அடிச்சானே எங்களுக்கு தெரியல அப்படின்னு. ஆனா ஈரான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எங்களை தாக்குதல் பண்றதுக்கு 2 நாடுக்கு மட்டும் தான் கோபம் இருக்கு. ஒன்னு இஸ்ரேல், ஒன்னு அமெரிக்கா. நீங்க தாக்குதல் பண்ணா வேற யார் தாக்குதல் பண்ணிருப்பா அப்படின்னு ஓபன் டாக்காவே IRGC கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கான பதில் இன்னும் அமெரிக்கா சேர்ந்து வரவே இல்லை. இப்போ பிரான்ஸ் அதிபர் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது இன்கேஸ் ட்ரம்ப் அவர்களுக்கு எது நடந்தாலும் அது முழுக்க ஈரான் மேல தான் பழி விழும். இப்போ அமெரிக்கா பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஈரானுக்கு இன்னொரு கோபத்தை ஏற்படுத்துது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோ, ஒரு அது வந்து உயிர் பலியா கூட இருக்கலாமோ அப்படின்னு ஒரு பயம் உலக மத்தியில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பிரான்ஸ் அதிபர் சொல்லியிருக்காரு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இந்த போர் எப்போ முடிவுக்கு வரும், மீண்டும் எப்போ அமைதி திரும்பும் அப்படின்னு உலக மத்தியில பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் நம்ம பொறுத்து இருந்தா இன்றைய கிங் வைரல் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை. இது நம்ம ஆச்சி மசாலா. உங்க பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிராமுக்கு கூடுதல் பணம் பெறுங்க. இது நம்ம லலிதாலம்மன். சிர்காசிஸ் 4.2 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.